Hi everyone, I am Dr. V.T. Rajesh from Muttamel Hospital, திருநெல்வேலி. இன்னைக்கு இந்த ஃபீவர் வரும்போது எல்லாருமே வந்து ஓபியில் வந்து சார் ஃபீவர் இருக்குது ஏதாவது ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஃபீவருக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, எதுக்காக இவங்கெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஏன்னா ரீசன் இருக்கணும்ல, இருக்கணும். இது போக ஒரு சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஊசிலாம் போட்டுட்டு இருக்காங்க ஃபீவருக்கு. அது ஆன்டிபயோட்டிக் ஒரு டோஸ் 2 டோஸ்னு போட்டுட்ருக்காங்க. அப்புறம் நிறைய ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு தடவை எழுதி கொடுக்குறத பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது நமக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்ன சொல்லுது, எந்த கண்டிஷனில் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், அது என்ன சொல்லுது, நம்ம உலக சுகாதார மையம் WHO, அப்புறம் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், என்ஹெச்எஸ் இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னங்கிறது, ஆன்டிபயோட்டிக் யூசேஜுக்குள்ள ரெக்கமெண்டேஷன்ஸு என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஆன்டிபயோட்டிக் ஓவர் யூஸ்னால் வரக்கூடிய லேட்டர் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஃபீவர்னால் அது வந்து 1 டிகிரி அபவ் நார்மல், தட் இஸ் 38 டிகிரி டு ஒரு 42 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அதை தான் நம்ம ஃபீவர்னு சொல்கிறோம். இந்த ஃபீவர் எதனால் வருதுங்கிறது நம்ம பார்த்தோம். ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே போச்சுன்னா அதனால் வரக்கூடிய இம்யூன் ஆக்டிவேஷனால் வரக்கூடியது, தெர்மோஸ்டேட்டில் ஹை டெம்பரேச்சர் வருது, இதனால தான் ஃபீவர் வருதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த ஃபீவர்னால் வரக்கூடிய ஃபியர் பேரண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஃபீவர் வந்ததுன்னா வெட்டு ஃபிட்ஸ் வந்துடுமோ அப்படிங்கிறது. அப்போ ஃபிட்ஸ் வந்தால் அதை நம்ம உடனே மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குமே, இல்லை மூளைக்காய்ச்சலாக இருக்குமோ, இல்லை நிமோனியாவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்லாம் இருக்கும். பிள்ளைக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தினால என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் வருவாங்க. ஆனால் நம்ம வந்து டாக்டர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள கூல் டவுன் பண்ணி எதுவும் ஆகாது அப்படிங்கிற வச்சு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் நம்ம இவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபீவர் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சில கிளினிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு சிவியர் செப்சிஸ்னால் நம்ம குழந்தைய பார்த்தா தெரியும், ஷாக்கில் இருக்கும், ரத்தோட்டம் கம்மியாக இருக்கலாம், ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், இல்லை டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கலாம், காதிலிருந்து சீல் வரலாம், இல்லை எங்கேயாவது சலம் வச்சுருக்கலாம், இல்லை யூரின் போகும்போது அவங்களுக்கு நீர் கடுப்பு இருக்கலாம், மூக்கில் இருந்து சலம் மாதிரி வரலாம், இதை மாதிரி இருக்கலாம். இல்லை நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும், அந்த மூத்த குழந்தைக்கு ஏதோ இருக்குது, இந்த குழந்தைக்கு நிமோனியாக்குள்ள எவிடன்ஸ் இருக்குது, மூச்சு திணறல் இருக்குது, ரெஸ்பிரேட் ரேட் அதிகமாக இருக்குது, பள்ளம் உள்ளது, விழாச்சொலி இருக்குது, இதை மாதிரி கண்டிஷன்ஸ்னால் நமக்கு தெரியும் இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு. இது கிளினிக்கலி நம்ம சொல்லிவிட்டு நம்ம இதுக்கு அதுக்கான அப்ரோப்ரியேட் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஒரு சில டெஸ்ட்டுகள் இருக்குது, பேராமீட்டர்ஸ் லைக் நம்ம ஒரு WBC கவுண்ட் பண்ணோம்னா அதில் நியூட்ரோஃபில் கவுண்ட் கூட இருக்கலாம், இல்லை சிஆர்பி பார்த்தோம்னா சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது பிளட்டில் இருக்கக்கூடியது, லிவரில் செக்ரேட் ஆகக்கூடியது, எனி இன்ஃபெக்ஷன் இல்லை இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனில் கூடக்கூடியது. இது அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை சஸ்பெக்ட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரோகால்சிட்டோனின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கூடிச்சுன்னா நம்ம வந்து அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எடுத்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். இதெல்லாம் சயின்டிஃபிக் ப்ரூஃப் நமக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிமோனியாக்குள்ள எவிடன்ஸ் இருக்குது, இல்லை காதில் சீல் வருது, வேறு இடத்துல சீல் இருக்குது, யூரினரி சிம்டம் இருக்குது அப்படின்னா அது வந்து டாக்டர் டிசைட் பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் இன் ஜென்ரல் ஃபீவருக்கான காமனான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 to 80% பார்த்தீங்கன்னா வைரஸாக இருக்கும். லைக் சிம்பிள் வைரஸ், ரைனோ வைரஸ், இந்த மூக்கோலிக்கிட்டு இருக்கும்ல ஜலதோஷம், ரைனோ வைரஸ், அடினோ வைரஸ், அது மாதிரி நிறைய வைரஸ் இருக்குது. இதுதான் காமன் காஸ். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% வந்து தேவையில்லாமல் தான் ஓபிடியில் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, ஓவர் த கவுண்டர் சேல் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% வந்து ஓவர் த கவுண்டர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்கை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நமக்கு ஏன் இந்த ஆன்டிபயோட்டிக் யூசேஜை பற்றி நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், IAP, NHSலாம் அதை வந்து ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி 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 இந்த கிருமிகள்லாம் ரெசிஸ்டண்ட் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலத்தில் இந்த குயினலோன்ஸ், ஓஃப்ளாக்சிசின், சிப்ரோஃப்ளாக்சிசின் கூடிய மருந்துகள் ரொம்ப சிம்பிளான ஓரல் ஆன்டிபயோட்டிக், இதெல்லாம் கொடுத்தா 30 வருஷம் முன்னாடி இந்த டைஃபாய்டெல்லாம் காணாமல் போயிடும் டக்குன்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% ஆர் ரெசிஸ்டன்ட் டு தீஸ் ட்ரக்ஸ். இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேயே இல்லை. இப்போ இன்ஃபேக்ட் வெளிநாடுகளில் ஈவன் இந்த செப்ட்ரியாக்சனுங்கிற இன்ஜெக்ஷனுக்கே இப்போ 1 to 2% ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நியூபார்ன் நாடுகளெல்லாம் நிறைய இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்கெல்லாம் ரெசிஸ்டன்ட் பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அன்னெசரி யூசேஜ் ஆஃப்
ஆன்டிபயோட்டிக் தான். இப்போ இன்னொரு பயம் என்னென்னா, பேஷண்ட்ஸுக்கு ஃபீவர் அதிகமாகுது மூளையை பாதிச்சிருமோ, இல்லை ஃபிட்ஸ் வந்துருமோ அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே நேரமும் எல்லாருக்கும் வர்றதில்லை. அன்லஸ் இது மூளை காய்ச்சல்னா தான் மூளையை பாதிக்கும் ஒழிய, வெறும் ஃபீவர் வந்து மூளையை பாதிக்க போகிறதில்ல. நம்ம அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இப்போ ஆன்டிபயோட்டிக் அப்போ எப்போ கொடுக்கணுன்ட்டு நம்ம WHO-வும் NHS-உம் IAP இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சொல்லுதுன்னா, எப்போ நீங்கள் கிளினிக்கலி ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் கொடுக்கணும். when there is no facility for investigation. உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்னா கிளினிக்கலி சஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அது ரூரல் செட்டப்பில் இல்லை பிசி ஓபியில் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். whenever there is a feasibility of doing investigations, நம்ம இந்த சிஆர்பியோ இல்லை ப்ரோகால்சிட்டினோ இல்லை கவுண்டோ செக் பண்ணி, இல்லை ஒரு எக்ஸ்ரேயோ ஒரு யூரினோ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். ஸோ unnecessary யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நல்லதில்லை. திஸ் will lead to antibiotic resistance. ஃப்யூச்சரில் நம்ம அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஆன்டிபயோட்டிக்கே இருக்காது ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ த மெசேஜ் இஸ் antibiotic should be judicially used. Up to 70% of infections are due to viral infections. So bacterial infections are very, very rare. அப்போ அந்த ரேராக இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாருக்குமே பிளைண்டாக நம்ம ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது. இதுதான் நமக்கு கேரி ஹோம் மெசேஜ். நன்றி, வணக்கம்.